பெருமைமிகு பாரதத்தினுடைய பெருமைமிகு குடியரசு துணைத் தலைவர், தேசத்தினுடைய இரண்டாவது குடிமகன், இருந்தாலும் என்றும் எங்கள் சிபிஆர் அண்ணன். கடந்து வந்த பாதை எளிதானதல்ல. இடைஞ்சல்களும் இடையூறுகளும் ஏராளம். தடைகளை கடந்து படைத்த சாதனைகள் தான் இந்த பொறுப்பு. இந்த பொறுப்பு உங்களுக்கு மற்றும் ஒரு சிறப்பு. தமிழகத்தில் தேசியத்தை வளர்த்த முன்னோடி மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற சர்வ சக்தியையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, வீரத்துறவி ராமகோபாலன்ஜி அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவில் என்னோடு மேடையை வீட்டிருக்கின்ற நம்முடைய அன்பையும் மரியாதையும் ஓரங்கே பெற்றிருக்கின்ற கேரளா மற்றும் தமிழகத்தினுடைய மேதகு ஆளுநர் ஸ்ரீ ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர்ஜி அவர்களே, மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் திரு முருகன்ஜி அவர்களே, இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைமை பொறுப்பை வகிக்கும் பூஜனிய ஸ்ரீ வி மூர்த்தானந்த மகராஜ் சாமிஜி அவர்களே, டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய வேந்தர் டாக்டர் ஏசி சண்முகம்ஜி அவர்களே, ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பின் தென் பாரத தலைவர் டாக்டர் வன்னியராஜன்ஜி அவர்களே, இந்த புத்தகத்தை தொகுக்கும் அரிய பணியை செய்து எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திரு கி பக்தன்ஜி அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகையிலிருந்து சிறப்பித்திருக்கும் ஆண்டோர் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற மாலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையிலே இருப்பதுதான் வாழ்க்கை பயணம் என்பது. பிறக்கின்ற ஒவ்வொருவரும் இறந்தேதான் ஆக வேண்டும். இதை தடுத்து நிறுத்துகின்ற சக்தி யாரிடத்திலும் இல்லை. அது கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்தாலும் ராமபிரானாக இருந்தாலும் ஒரு நாள் இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்துதான் ஆக வேண்டும். அப்படி பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த வாழ்க்கை பயணத்தை எப்படி நாம் சமுதாயத்தினுடைய நலனுக்காக, பிறருடைய நலனுக்காக வாழ்கின்ற நாட்களில் நம்முடைய புராதன கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அதனுடைய மேன்மைகளையும் பாதுகாப்பதற்காக எவ்வளவு செலவிடுகிறோம் என்பது ஒரு சரித்திரமாக மாறுகிறது. அப்படி தனக்காக வாழாமல் இந்த மண்ணின் தர்மத்திற்காக வாழ்ந்தவர் நம்முடைய ராமகோபாலன்ஜி அவர்கள். மெய்வருத்தம்பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வொரு தேமையும் மேற்கொள்ளார் செவி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கர்மமே கண்ணாயினார். அப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் தோல்வி நிரந்தரமாக தழுவாது. இறுதி வெற்றி அவர்களுக்கு மட்டும்தான். அதில் ராமகோபால்ஜி அவர்களுடைய பயணமும் மகத்தான வெற்றியை பெறுகிறார். வீரத்துறவியினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் சிந்தனைகளும் இன்றைக்கும் இளைய தலைமுறைக்கு உத்வேகம் செய்ய கொள்ளக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. பக்தன்ஜி பேசுகிற போது சொன்னார்கள், படியுங்கள்,
வெறும் பார்ப்பது மட்டுமே உங்களுடைய பழக்கமாக இருக்கக்கூடாது, படிக்கவும் வேண்டும் என்று சொன்னார்கள். அதை மென்மையாக சொன்னார்கள். மேலாட்டமாக இன்றைக்கு பார்த்து கொண்டே போவதுதான், மாற்றிக்கொண்டே போவதுதான் வாழ்க்கை என்று வந்துவிட்டது. அவ்வளவு வேகமாக வாழ்க்கை கட்டம் ஒரு நாளை விட்டு அடுத்த நாளுக்கு தாவி குதித்து ஓடுகிறது. அந்த சூழ்நிலையிலும் நாம் எல்லாவற்றையும் நம்முடைய சமூகத்திலே இருந்துதான் பெறுகிறோம். நமக்கு இத்தனை தருகின்ற அந்த சமூகத்திற்கு நம்மால் முடிந்ததை நாமும் சமூகத்திற்கு தர வேண்டும். அப்படி என்று சொன்னால் கோபால்ஜி போன்றவர்களுடைய மகத்தான தியாக வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு படிப்பு என்பது இன்றியமையாததாக அமைகிறது. வரலாற்றை படிக்காமல் புரிந்து கொள்ள முடியாது. அதுபோல் தியாக வாழ்க்கையிலேயும் படிக்காமல் உணர்ந்து கொள்ள முடியாது. மதமாற்றத்தை தடுக்கவும், கடவுள் மறுப்புக்கு எதிராகவும் வலிமையோடு போராடவே இந்து முன்னணி அமைப்பை 1980ஆம் ஆண்டு தொடங்கினார்கள். அப்பொழுதெல்லாம் நம்மை வரவேற்பவர்கள் யாரும் இல்லை. நம்மை வரவேண்டாம் என்று சொல்பவர்கள் தான் அதிகம். நம்மை சீராட்டி பாராட்டி நம்முடைய கருத்துக்களை கேட்பதற்கு செவி கொடுக்கின்றவர்கள் அநேகமாக இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் வீரத்துறவி ராமகோபாலன்ஜி அவர்கள் இந்த நல்ல கருத்துக்கள் எல்லாம் இளைஞர்களை சென்றடைய வேண்டும், அவர்களுடைய ஆழ்மனதில் நல்ல விதைகளாக இவை விதைக்கப்பட வேண்டும், அதன் மூலமாக அவர்களுக்கு உணர்வுபூர்வமான உயர்ந்த சிந்தனை உதிக்க வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து கொண்டு அவர் தன் வாழ்நாளெல்லாம் இந்த மண்ணின் தர்மத்திற்காக உழைத்தார்கள். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, அப்பொழுதெல்லாம் கார் வைத்திருப்பவர்களே நம்முடைய இயக்கங்களிலே மிக குறைவு. அன்றைக்கு கார் வைத்திருந்தவர்களே குறைவு, அது வேறு விஷயம். அப்படி ராமகோபால்ஜி அவர்கள் திருப்பூருக்கு வருவார்கள். திருப்பூரில் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அவர் எந்த ஊருக்கு செல்கிறார் என்று கேட்டால், நாளை காலை கூடலூரில் எருமாட்டிலே ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்று சொல்வார். அவரோடு ஊட்டி வழியாக கூடலூருக்கு எருமாட்டிற்கு பயணம் செய்வோம். அடுத்த நாள் நிகழ்ச்சி எங்கே இருக்கும் தெரியுமா? அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சி நாகப்பட்டினத்திலே இருக்கும். கூடலூரிலே இருந்து நாகப்பட்டினம் சாலை, அந்த தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் நாம் பயணிக்க வேண்டும். அம்பாசிடர் காரில் அவ்வளவு தூரம், ஆனாலும் அது சிறிது கூட சலிப்பே இருக்காது. காரணம் என்னன்னா, இன்றைக்கு போல அன்றைக்கு 4 வழி சாலைகள் இல்லை. எதிரே வருகின்ற கார்களும் லாரிகளும் மோதாமல் போனாலே பெரிய விஷயமாக இருக்கும். மலைச்சாலைகளிலே இருந்து இறங்கி மேட்டுப்பாளையத்திலே இருந்து அப்படியே நாகப்பட்டினம் போக வேண்டும். நான் அப்படி ஒரு முறை அல்ல, 2 முறை இல்லை, 3 முறை அவரோடு பயணம் செய்திருக்கிறேன். இது ஏன் இங்கே சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், அப்படி பயணிக்கின்ற பொழுது சிறிது கூட சலிப்பு வராததற்கு காரணம் நம்முடைய ராமகோபால்ஜி அவர்களுடைய தேசபக்த உணர்வு மிகுந்த உரையாடல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் காரணம். இன்றைக்கு 4 வழி சாலை வந்துவிட்டது, எதிரே வருகின்ற வாகனங்கள் இல்லை. ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல. ஆனாலும் கூட சிறிது கூட சலிப்பில்லாமல் நம்மால் பயணம் செய்ய முடிந்தது என்று சொன்னால், அவருடைய உரையாடல் நம்மை அப்படியே தேசத்தின் பால் ஈர்த்துவிடும். அவருடைய தேசப்பற்று அது கூட ஒரு பிறவி குணம் என்றே நான் நினைக்கிறேன். அந்த அளவிற்கு இந்த தேசத்தையும் இந்த மண்ணையும் நேசித்தவர் ராமகோபால்ஜி அவர்கள். சனாதன தர்மம் இந்த மண்ணின் சொத்து, அதை நாம் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்கின்ற சிந்தனை அவரை வழி நடத்தியது. இன்றைக்கு அவரை பின்பற்றுபவர்களை வழி நடத்துகிறது.
நமக்கு எப்பவுமே ஒரு தலைவரோட பயணம் செய்ததாகவே எனக்கு நினைவில்லை. சொந்த குடும்பத்தில் ஒருவரோடு பயணம் செய்த நினைவுகள் மட்டும்தான் இருக்கிறது. அப்படி பல்வேறு விதமான கருத்துக்களை வாதங்கள் செய்வதிலும் சரி, அந்த வாதத்திற்கு தீர்வுகளை காண்பதுமாக அந்த பயணங்கள் அமைந்திருந்தது. தோற்றத்தில் எளியவர் என்றாலும் மன வலிமையில் தன்னிகரற்றவர். அதைத்தான் சாமிஜி அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள். கோயம்புத்தூரிலே இருந்து மதுரைக்கு ரயிலிலே இறங்கி பிளாட்பாரத்திலே நடக்கிற பொழுது கோயம்புத்தூரிலே இருந்து வந்த தீவிரவாதியால் அவர் வெட்டுப்பட்டார்கள். வெட்டுப்பட்டாலும் அந்த இடம் குழியாகிவிட்டது. அதற்கு ஒரு தகுடை பித்தளையிலே செய்து அந்த தகுடைத்தான் அவர் வைத்திருந்தார். அதனால்தான் அதற்கு பிறகு தொப்பி போட்டுக்கொண்டார். ஏன்னா தொப்பியை கழட்டினா தகுடு கீழே விழுந்துடும். இப்படி ஒரு தியாக வாழ்க்கை நம்முடைய ராமகோபால்ஜி அவர்களுடையது. மகாகவி பாரதியின் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, இச்சகத்து உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்ற வரிக்கு ஒரு உதாரணத்தை தமிழகத்தில் தேட வேண்டும் என்று சொன்னால் அந்த உதாரணம் ராமகோபாலன்ஜி அவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். RSS இயக்கத்திலே 1947 இணைந்தவர். முழு நேர ஊழியராக தமிழகத்தின் பட்டி தொட்டி எல்லாம் சுற்றி சுற்றி பயணம் வந்தவர்கள். எந்த வேறுபாடும் பார்க்காத மனம் அவருக்கு இருந்தது. தீண்டாமை பற்றி சொல்கிற பொழுது பலரும் சொல்கிறார்கள், நான் பார்த்த மனிதர்களில் தீண்டாமைக்கு எதிராக மிக வலுவான உணர்வோடு எப்பொழுதும் பயணித்தவர் ராமகோபால்ஜி அவர்கள். எடுத்துக்கொண்ட பணியை முழுமையாக செய்து முடிக்கும் வரை அவர் ஓய்வு என்பதை அறிய மாட்டார்கள். அவரது உழைப்பை நேரிலும் பல மணி நேரங்கள், பல நாட்கள் என்றே சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக சில மாதங்களே அவரோடு பயணித்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. எந்த ஊரில் பணி இருந்தாலும் அந்த ஊருக்கு செல்வார்கள். சென்னையிலே இருந்து கோயம்புத்தூர் வரை எப்பொழுதுமே ரயிலிலே தான் பயணம் செய்வார்கள். ஏனென்று சொன்னால் அதில் ரயில் வசதி அவ்வளவு அதிகமாக இருந்தது அந்த காலகட்டத்தில். மற்ற ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் காரில் பயணம் செய்வதற்கும் அவர் எப்பொழுதும் தயங்கியதில்லை. அப்படி ஒரு பகுதியிலே இருந்து இன்னொரு பகுதிக்கு செல்வதிலே குறியாக இருப்பார்களே தவிர எவ்வளவு வசதியோடு செல்ல வேண்டும் என்பதை பற்றி அவர் ஒருபோதும் சிந்தித்ததில்லை. ஏழை பணக்காரன் என்று பார்த்ததில்லை. இந்த ஜாதியை சார்ந்தவர் அந்த ஜாதியை சார்ந்தவர் என்று பார்த்ததில்லை. மிகப்பெரிய அறிவாளிகள், ஒன்றும் தெரியாத அப்ராணி என்று பார்த்ததில்லை. எல்லோரையும் ஒரு சேர பார்த்து இந்த நாடு முன்னேற வேண்டும், அதில் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வுக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய கோபால்ஜி அவர்கள். சமீபத்தில் நான் லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு சென்றிருந்தேன். அந்த பகுதியில் சிந்து நதி தோன்றி அதற்கு சிந்து என்கின்ற பெயரை அங்கே வைத்திருக்கிறார்கள். சிந்துவினுடைய பெரும்பகுதியை நாம் பிரிவினைக்கு பிறகு இழந்துவிட்டாலும் அது தொடங்குகின்ற இடம் இன்றைக்கும் நம்முடைய புனித பாரதத்திலே தான் இருக்கிறார். மோடிஜி அவர்கள் வந்த பின்பு அந்த இடத்தில் அதை தரிசிப்பதற்கும் அந்த தீர்த்தத்தை நாம் அள்ளி குடிப்பதற்கும் எல்லோரும் அந்த இடத்திலே அமர்வதற்குமாக ஒரு பெரிய மண்டபத்தை கட்டியிருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய லெப்டினன்ட் கவர்னர் என்னை அழைத்து சென்றார்கள். அப்பொழுது அந்த சிந்து நதியை பார்த்த உடனேயே என் மனதில் தோன்றிய முதல் உருவம் நம்முடைய ராமகோபாலன்ஜி அவர்கள்தான். ஏனென்று சொன்னால் எங்கே சென்றாலும்
இன்று காண்போம் எங்கள் சிந்துவை என்கின்ற உணர்வை அவர் எல்லோருக்கும் ஊட்டி வளர்த்தார்கள். புத்தகங்களை பரிசீலித்தால் அவர் பெருமகிழ்ச்சி அடைவார். அதற்கு என்ன காரணம்? ஒரு மனிதன் யாரும் பிறக்கும் போதே ஞானசம்பந்தராக பிறப்பதில்லை. ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் கடவுளுடைய அருளால் பிறக்கின்ற பொழுதே ஞானத்தை பெற்ற ஞானசம்பந்தர்களாக பிறக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் ஞானத்தை வளர்த்து கொள்கின்றவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அந்த ஞானத்தை வளர்த்து கொள்வதற்கு புத்தகங்கள் இன்றியமையாதது என்பதை கோபால்ஜி அவர்கள் வலியுறுத்தி சொல்வார்கள். பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் மாணவர்களை உரையாற்றுவதற்கு அதிக முக்கியத்துவத்தை அளிப்பார்கள். ஒரு வீட்டிலே தங்கியிருந்தாலும் கூட அந்த வீட்டிலே இருந்து பள்ளிக்கு செல்கின்ற மாணவ மாணவிகளை அழைத்து சிறிது நேரமாவது உரையாடிவிட்டுத்தான் தன்னுடைய பயண வேலைகளை பார்ப்பார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இளைய மனதில் நல்விதையை விதைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த நல்விதையை அளிக்கின்ற சக்தி உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது. தேசபக்த உணர்வு என்பதை அந்த இளம் வயதிலேயே நாம் விதைத்து விட்டோம் என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருந்து ஒருபோதும் தவறான தர்மத்திற்கு மாறான நடைமுறைகள் வராது என்பதை அவர் அறிவித்து சொல்வார்கள். சுவாமி விவேகானந்தர் பற்றி குழந்தைகளிடம் உரையாடும் போது அவர்களுக்கேற்ப கதைகளோடும் எளிய மொழியிலும் பேசுவார்கள். நான் சிறந்த பேச்சாளர் என்று சொல்லிக்கொண்டு எதிரிலே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் புரியாத வகையிலே பேசுவது சிறந்த பேச்சாளர் இல்லை. என்னுடைய திறனை காட்டுவது ஒரு பேச்சாளியினுடைய கடமை என்று அவர் ஒருபோதும் கருதவில்லை. தான் சொல்கின்ற நல்ல கருத்துக்கள் ஒவ்வொரு பாமரனுடைய மனதிலும் பதிய வேண்டும் என்று நினைக்கின்ற மகத்தான சிந்தனைக்கு சொந்தக்காரராக அவர்கள் இருந்தார்கள். அப்படி பல நேரங்களில் அவர் பேசுகிற பொழுது திருப்பூரிலே ஸ்ரீம் வேல்சாமி என்று ஒருவர் இருப்பார். அவர் சங்கத்தில் பல காலம் கடுமையாக உழைத்தவர். நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம். அப்பொழுதெல்லாம் சின்ன சின்ன கூட்டங்கள் தானே, ஒரு 10 பேர் 5 பேர் 7 பேர் இப்படி உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற நேரத்தில் எல்லோரையும் கண்களிலே கண்ணீரை வள வைக்கக்கூடிய அளவிற்கு ராமகோபால்ஜி அவர்களுடைய உரை ஆழமானதாகவும் தீர்க்கமானதாகவும் இருக்கும். களப்பணிகளில் இலக்கணத்தை ராமகோபால்ஜி அவர்களிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். தளராமல் உழைக்கக்கூடியவர். அவர் தளர்ந்து போக வேண்டும் என்று தீவிரவாதி நினைத்தாலும் தகுட்டை வைத்துக்கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவர் ராமகோபாலன்ஜி அவர்கள். யாருக்கு இத்தகைய மன வலிமை வரும்? 1950ஆம் ஆண்டு முதல் எழுதுவதை நிறுத்தாமல் எழுதி கொண்டிருந்தவர். அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக அவருடைய எழுத்துக்கள் எழுச்சியை ஏற்படுத்தி வருகிறது. கட்டுரைகளும் எழுதுவார், கவிதையும் எழுதுவார். இரண்டிலும் இலக்கிய நயமும் இருக்கும். அதை விட கொழுந்துவிட்டு எறிகிற தேசபக்தி உணர்வை அது ஒவ்வொருடைய மனதிலும் உருவாக்கும். ஆயிரக்கணக்கான கட்டுரைகளையும் நூற்றுக்கணக்கான பாடல்களையும் எழுதியவர். 16 புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். விவேகானந்தரின் சிந்தனைகளை, குருஜி கோல்வால்கர்ஜி அவர்களுடைய சிந்தனைகளை அழகான நடையில் மொழியாக்கம் செய்வது மட்டுமல்ல, அதை பாமரன் கூட மனதிலே பதிய வைக்கிற அளவுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் நம்முடைய ராமகோபாலன்ஜி அவர்கள். பித்தன் தொண்டன் என்ற புனைப்பெயர்களை வைத்து அவர் எழுதியது அவர் மனம் எப்படி தொண்டு செய்வதில் மட்டுமே நிலைத்திருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த தேசத்தையும் மக்களையும் வீரத்துறவி அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதையும் அவரை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் எழுதிய இந்த ஒற்றைப்பாடல் விளக்குகிறது. சந்தனமெங்கள் நாட்டின் புழுதி. நம்ம அதிகமாக பேசுகிறோம், டஸ்ட்டு இருக்கிறது என்று பேசுகிறோம். ஆனால் அவர் எப்படி பார்க்கிறார் பாருங்கள். இந்த நாட்டின் புழுதியே சந்தனத்தால் ஆனது என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் அவருக்கு பாரத தாயின் மீது எவ்வளவு அளவு கடந்த பற்றுதல் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
கிராமம் அனைத்தும் தவபூமி, சிறுமியரெல்லாம் தேவியின் வடிவம், சிறுவர் அனைவரும் ராமனே, சிறுவர் அனைவரும் ராமனே. இது இலக்கிய நயத்தையிலே நாம் வியக்க வேண்டியதில்லை. அதில் இருக்கின்ற அந்த என்றைக்கும் அணையாத தேசபக்த கனல் நம்முடைய மனதிலே பதிகிறோம். கோயிலைப் போல உடல்கள் புனிதம், மாந்தர் அனைவரும் உபகாரி, சிங்கத்துடனே விளையாடிடுவோம் ஆவினும் எங்கள் அன்புத்தாய், காலையில் ஆலய மணிகள் முழங்கும், கிளிகள் கண்ணன் பெயர் வாடும், உழைப்பால் விதியை மாற்றிடும் மண்ணிது. உழைப்பால் தான் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நேர்மையான உழைப்பு இல்லாமல் எந்த மாற்றத்தை நாம் கொண்டு வந்தாலும் அது தற்காலிகமானது தான். காலத்தை தாண்டிய மாற்றமாக அது ஒருபோதும் இருக்காது. நேர்மை இல்லாத, கடுமையான உழைப்பு இல்லாத மாற்றம் அது நிரந்தரமானதல்ல. அது ஒரு மகத்தான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உதவாது. ஆவினம் எங்கள் அன்புத்தாய், காலையில் ஆலய மணிகள் முழங்கிடும், கிளிகள் கண்ணன் பெயர் வாடும், உழைப்பால் விதியை மாற்றிடும் மண்ணிது, உழைப்பின் நோக்கம் பொதுநலமே, தியாகமும் தவமும் கவிகள் பாட்டின் கருவாய் அமைந்திடும் நாடிது, கங்கை போல தூய நாணம் ஜீவ நதி என பாய்ந்திடும், போர்க்களம் தன்னிலே எங்கள் வீரர் புனித கீதையை ஓதுவர், ஏர்முனையின் கீழ் தவழ்ந்து வருவாள் எங்கள் அன்னை சீதையே, வாழ்வின் முடிவாய் விளங்குவதிங்கு இறைவனின் திருவடி நிழலே என்று முடிக்கிறார். இது எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்திருந்தால் இது கவிதையாக வெளிவந்திருக்கும். தியாகமும் தவமும் எனது வாழ்வென கொண்டவரை உங்களைப் போலவே நானும் வணங்குகிறேன். அவர் இன்றைக்கும் என்றைக்கும் ஒளியாயிருந்து நம் தேசத்திற்கும் நம்ம சமுதாயத்திற்கும் வழிகாட்டுவார். என்று காண்போம் இந்த சிந்துவை என்று சொன்னால் லடாக்கிலே மட்டும் நாம் காணப்போவதில்லை. நாளொன்று வரும், முழு சிந்துவும் நமதாகும். நன்றி, வணக்கம்.